everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you fall, get up, oh, oh, and if you fall, get up, eh, eh. Sounding out, me not sound. Just so new. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அல்பைக் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ அல்பைக் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து ரெண்டு ஏரியா மட்டும்தான் இருக்குது. ஒன்று துபாய் மால், இன்னொன்று எக்ஸ்போ 2020. ஸோ இப்போ நாங்கள் வந்து துபாய் மால் தான் வந்திருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்கள், துபாய் மாலில் வந்து லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து லொக்கேஷன் ஃபைண்டர் வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஸோ இதில் அல்பைக்கு நாங்கள் டைப் பண்ணிட்டு அதில் பார்த்தாலே வந்து எங்கே எந்த ஃப்ளோரில் எந்த லொக்கேஷனில் அப்படின்னு கிளியராக நம்ம காட்டிருந்தோம். பார்த்தீங்களா, காட்டுதில்ல ஆரோ மாதிரி, சூப்பராக ஆரோ மாதிரி காட்டுதில்ல. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக போயிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ ஓகே, நம்ம இப்போது அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, டேஸ்ட் என்ன எப்படி இருக்குது, இது ஒர்த்தா இல்லை எப்படின்னு நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக சூப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்தாச்சு, செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இதுதான் ஃபுட் கோர்ட்டு. இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம இப்போ வந்து அல்பைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், பிஸா கட்டு அது இதுன்னு எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் எதுலேயுமே கூட்டம் இல்லைங்க. அல்பைக்கில் மட்டும் எக்கச்சமாக கூட்டம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பாருங்கள். என்ன கூட்டம், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓ மை காட் காய்ஸ், அங்கே பாருங்கள், அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே எப்படி நான் வாங்கி சாப்பிடுவோன்னே தெரில, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு லைனே நிற்கிது பாருங்கள், அவ்வளோ ஒரு பெரிய லைன் நிற்கிது. சாரி சார். ஓ மை காட், இவ்வளோ பெரிய லைனா காய்ஸ். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அல்பைக் லைனில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஓகே, வந்தாச்சு, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அதுவும் ரூம்லேருந்து துபாய் மாலுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 40 நிமிஷம், 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் யோசித்தோம், ஆனால் வந்து இல்லை, வந்துவிட்டோம், கண்டிப்பாக சாப்பிட்டு போகணுன்ட்டு லைனில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுவும் இல்லாமல் அல்பைக்கில் வந்து அவ்வளோ க்ரௌட் இருந்தாலுமே டக்குன்னு கிளியர் பண்ணுறாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்களா, நவ் சர்விங் போட்டிருக்குல்ல, அந்த போர்டில் வந்து டைமிங்கு வித் கஸ்டமர்ஸ், எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதில் என்ன டைமிங் போட்டுருந்துச்சுன்னா 18 மினிட்ஸ் போட்டுருந்துச்சு. 18 மினிட்ஸில் வந்து 60 கஸ்டமரை வந்து டெலிவரி கொடுத்து அனுப்புகிறோன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அப்போ 18 மினிட்ஸில் வந்து 60 கஸ்டமருங்கும்போது அப்போ எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆக மட்டும் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து அங்கே நின்றுருந்தோம்ல, நான் ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் வந்துட்டேன், இந்த ஆப்போசிட் லைனுக்கு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டே க்ரௌட் அதிகமாக இருக்கனால 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இங்கே ஒரு லைன் போட்டுருவாங்கல்ல, வெயிட்டிங் ஏரியா மாதிரி, அது மாதிரி அல்பைக் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வெயிட்டிங் ஏரியா மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ அல்பைக் பக்கத்துலேயே வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி இப்போ வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போட்டிருக்குல்ல. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இருக்குல்ல நக்கட்ஸு, அப்புறம் பாக்ஸர் சிக்கன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இருக்குது பாருங்கள், பாக்ஸர் சிக்கன், அதுதான் பாக்ஸர் சிக்கனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்கர், இந்த 3 தான் நான் வந்து இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். இந்த 3 வந்து ரேட்டு வந்து சீப்பாக இருக்குது. இங்கே அல்பைக்கில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ இது வந்து கேஎஃப்சியில் கம்பேர் பண்ணும்போது இதை விட கேஎஃப்சியில் ரேட் அதிகம். ஆனால் வந்து டேஸ்ட்டு எப்படின்னு எனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கேஎஃப்சியில் பெட்டரா இல்லை அல்பைக்கில் பெட்டரா அது கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஆனால் அல்பைக் வந்து சவுதியில் வந்து ஒரு ஃபேமஸான கடைங்க, ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு, ஃப்ரைடு சிக்கனில் வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அல்பைக் வந்து சவுதியில். இங்கே வந்து இந்த பர்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 திரம்ஸ் தான். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணும்போது வெறும் 6 திரம்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து ரேட்டை கூட்டிட்டாங்க. 2 திரம்ஸ் கூட்டிட்டாங்க, 8 திரம்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டங்க, செம்ம கூட்டம் வருதுங்க. அப்புறம் இந்த பாக்ஸர் சிக்கனில் அது வந்து 17 திரம்ஸ் தான். ஸோ இது வந்து இதே கேஎஃப்சியில் போனீங்கன்னா இதோட டபுளாக இருக்கும் ரேட்டு. 25 திரம்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 25 திரம்ஸ் கிட்ட வரும். இங்கே வந்து 17 திரம்ஸ் தான். அப்போ எவ்வளோ திரம்ஸ் டிஃப்ரெண்ட் வருவாங்க. அதேமாதிரி நக்கட்ஸும் அதே மாதிரி தான். சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து அந்த கவுண்டர் பக்கத்தில் வந்துவிட்டோம். இந்த வந்து என் ஃப்ரெண்டு வந்து நம்ம சொன்னதை வந்து ஆர்டர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்டர் எடுத்துட்டாங்கல்ல, மேபி இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எங்கள் கைக்கு ஆர்டர் கிடச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், என்ன சொல்லியிருக்கேன்? பர்கரா? ஓகே, வேறு? ஓகே, பெப்சி சொல்லியிருக்கேன். எத்தனை சொல்லியிருக்கேன்?
ஏன் ஒன்று ஆ ஒன்று 6 ரூபாயாம்மா? பாக்ஸர் சிக்கன் என்ன ரேட் வந்துச்சு அதை பார்த்தியா நீ அதை? ஆ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. அதேமாதிரி வந்து இந்த அல்பைக்கில் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன்லாம் வந்து ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு பெப்சி மொத்தம் இவ்வளோ ரேட்டு வச்சுருக்காங்க சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து இங்கே சாப்பிட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெப்சி ஒரு பாட்டில் வாங்கிட்டே வந்துடுங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து பெப்சி மட்டும் அந்த மீடியம் கிளாஸே வந்து இங்கே 6 dirhams சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது டூ மச்சாக தெரியுது 6 dirhams போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெப்சி வந்து கையோட நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா குரூப்பாக வரும்போது அது சாப்பிட்றதுக்கு பெப்சி வச்சு சாப்பிட்றது தான் நல்லாவே இருக்கும். அந்த KFC இருந்தாலும் சரி, அல்பைக்காக இருந்தாலும் சரி, ஃப்ரைடு சிக்கன் பெப்சி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வேணும். ஓகே, நம்ம பார்சல் வந்துருச்சு. நாங்களாம் வந்து செம்ம எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கோம் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு. ஓகே, இப்போ வந்து அல்பைக் பின்னாடி வந்து சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். சாப்பிட்றதுக்கு பிளேஸை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து உள்ளே தான் பார்த்தோம். உள்ளே வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தற்செயலாக வந்து பார்த்தேன், இதனடா வெளியே ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது அல்பைக்கோட ஓன் ரெஸ்ட் ஏரியாங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி அவங்க வந்து வாங்கி போட்டுருக்காங்க அந்த துபாய் மாலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே புர்ஜ் கலிஃபாக்கு பேக் சைடில்ங்க. இங்கேருந்து உட்காந்து அந்த புர்ஜ் கலிஃபா வியூ பாருங்கள், செம்ம வியூங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி லைட்டிங் டெக்கரேஷன்லாம் சூப்பராக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், ஆல்ரெடி செம்ம பசியில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்க்க போகிறோம். கேஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ணலாம் வேறு லெவலில் கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா நக்கட்ஸ் ஒன்று வாங்கினோம்ல, நக்கட்ஸ் வந்து ஒன்று பன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு இது என்னது மயோனைஸ். இது வந்து மயோனைஸ் கொடுத்துருக்காங்க, கார்லிக் சாஸ். ஆமாம், இது வந்து மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் மயோனைஸு. இது மயோனைஸா? எத்தனை மயோனைஸு? இது வந்து சாஸ் கொடுத்துருக்காங்க, டொமேட்டோ சாஸு. இதுதான் இந்த நக்கட்ஸு. நக்கட்ஸ் வந்து மொத்தம் 9 பீஸ் இருக்குங்க. 9 பீஸ் இருக்குது வித்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நக்கட்ஸ் வந்து அப்படி எடுத்து தொட்டு பார்க்குறதுக்கு மொறுன்னு இருக்குங்க. ஸ்மெல்லும் அப்படி செம்மையாக இழுக்குது, அப்படி மவுத் வாட்டரிங் ஒரு அளவுக்கு அந்த ஸ்மெல் இருக்குது. அப்புறம் இது வந்து பாக்ஸர் சிக்கன். நான் நல்ல பாக்ஸர் சிக்கன் இதுதான். அது 4 பீஸ் இருக்கும். அப்புறம் அது கூட ஒரு பன்னும் கொடுத்துருக்காங்க. அந்த இருக்குல்ல பன்னு, ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க வித்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பன்னு வந்து ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நக்கட்ஸுக்கு ஒரு பன்னு, அப்புறம் இதுக்கு ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்கரு. பர்கர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அடுத்தா இது வந்து டபுள் பைக் பர்கரு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த பன்னில் லைட்டாக அப்படி சாஸ் தருவிட்டு. இது நக்கட்ஸா? இதுலேயே பெரிய சைஸ். நக்கட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சீஸு, அதுக்கப்புறம் ஒரு நக்கட்ஸில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீஸு, அப்புறம் இந்த வெஜிடபிள்லாம் வச்சுருக்காங்க, அந்த குக்கும்பரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஹாய் காய்ஸ், நான் இப்போ சிக்கனை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். ஆகும். சிக்கன் வந்து நல்லாயிருக்கு. ஸ்பைசி வந்து உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நக்கட்ஸ் வரேன், நக்கட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், நக்கட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி வந்து அல்பைக்கில் வந்து நக்கட்ஸ் தான் வேறு லெவலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நக்கட்ஸும் அப்புறம் இங்கே கொடுக்குற பர்கரும் தான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட், ஓ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நக்கட்ஸ் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நான் ஆக்சுவலாக வந்து நான் KFC நக்கட்ஸும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், KFC நக்கட்ஸ் வந்து அல்பைக்கோட கண்டிப்பாக தோற்றுருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் இருக்குல்ல, பாக்ஸர் சிக்கன் வந்து எப்படின்னா KFCயில் வந்து நார்மல் சிக்கன் நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா, ஸ்பைசி இல்லாமல் சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கன் மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த சிக்கன் பாக்ஸர் சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து KFC பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, பட்டு குவாலிட்டியும் ஓகே தான். ஆனால் அந்த மொறுமொறுப்பு KFCயில் அந்த மொறுமொறுப்பு இருக்குல்ல, அது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்து சிக்கனில் வந்து அந்த ஸ்பைசி வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த காட்டுற மாதிரிங்க தெரியுதா? உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேலே வந்து அந்த கோட்டிங் தெரியல, ஸ்பைசியோட கோட்டிங் மேலே தெரியல, உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லலாம் சொல்ல முடியாது. நக்கட்ஸும் வேறு லெவலில் இருக்குங்க. நக்கட்ஸ் உண்மையிலேயே வேறு லெவலுங்க. நக்கட்ஸுக்காகவே வந்து அல்பைக் போகலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. செம்ம க்ரீமியாக இருக்குது நக்கட்ஸு, செம்ம க்ரீமியாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மேலே அந்த கோட்டிங் இருக்குல்ல, அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே செம்ம க்ரன்ச்சியாக இருக்குங்க, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த சிக்கன் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு KFCயில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஏன்னா KFCயில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த முறுமுறுப்பு இருக்குல்ல சூப்பராக இருக்கும்.
அப்புறம் அல்பைக் வந்து இப்போ ரேட் வந்து சீப்பாக இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. பர்கரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6 dirhams தான் இருந்துச்சு. இப்போது 8 dirhams ஆச்சு. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் வந்து 2021 ஓப்பன் பண்ணாங்க. ஐ திங்க் 2021 ஜூனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்போவில் வந்து டிசம்பரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இது ஒரு மெயின் பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தாவில் தான் இருக்குது. சவுதியில் ஜித்தாவில் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து 120 பிரான்ச் இருக்குங்க. சவுதியில் மட்டுமே 120 பிரான்ச் இருக்குது. அப்புறம் ஜித்தாவில் மட்டுமே 40 பிரான்ச் இருக்குது. இவங்களோட வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் ஜித்தாவில் எங்கே ஓப்பன் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஜித்தாவில் வந்து மெக்காவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1990 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவில் வந்து 1998 மீனாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மதீனாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2001. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து இங்கே பஹ்ரைனில் வந்து 2002 2002 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்பைக் வந்து நிறைய ஏரியாவில் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து பர்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓ, சீஸ் வடியுது பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயோ, பர்கர் சூடு ஆறிடுச்சிங்க. ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்ருக்கோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்து சாப்பிட்ருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ஆனால் பர்கர் உண்மையில் சூடு ஆறுனாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம க்ரீமியாக இருக்குது பர்கரு. சான்ஸ் இல்லை, நான் நினச்சி பார்க்கலங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் இப்போ தான் பர்கர் சாப்பிட்றேன். மீன்ஸ் பர்கர் டபுள் பைக் பர்கர் இப்போ தான் சாப்பிட்றேன். நான் சாதா பர்கர் சாப்பிட்ருக்கேன், ஆனால் டபுள் பைக் பர்கர் வந்து இப்போ தான் நான் சாப்பிட்றேன் அல்பைக்கில். ஸோ அந்த சீஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, குக்கும்பரு, அந்த வெஜிடபிள்லாம் வச்சுருந்தாங்க. அது கீழே சீஸு, அது கீழே நக்கட்ஸு, அது கீழே சீஸு, அது கீழே நக்கட்ஸு. வேறு எல்லாம் இருக்குங்க டேஸ்ட்டு. உண்மையிலே செம்ம க்ரீமியாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து அல்பைக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்கரை வந்து ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நக்கட்ஸும் பர்கரும் சான்ஸே இல்லைங்க. 10க்கு 10 கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டு. அதுவும் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் டேஸ்ட்டு குவாலிட்டி சூப்பரு. ஸோ அப்புறம் அந்த பாக்ஸர் சிக்கன் மட்டும் தான் எனக்கு வந்து என்னையை பொறுத்த வரையும் KFCயில் எனக்கு அந்த மொறுமுறுக்குனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ KFCயில் நார்மல் சிக்கன் வாங்கினா இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், பாய்.